சொல்லு, எத்தனை வாட்டி போன் போடுதேன், எடுக்கிறியாட்டி நீ? எனக்கு போன் போட்டிரு, அத முத சொல்லும். நீ பருத்தி எடுக்க காட்டுக்கு ஆளு கூட்டு வரதேன்னு சொல்லிட்டு போனேலேட்டி, இன்னும் வருதாவளா? ஏங்க இங்க ஆளு கிடைக்கதாவல, அவள வேலைக்கு ஓடி போறதாவல, எவ்வளவு ஒருத்தே நீ இருக்கால, அத பார்த்து அழைக்க வேணாமா? இப்ப தான்ல வந்தேன். சரி நீ கூப்பிட்டு வா பையா, நான் காட்டுக்கு போகுதேன். சரி போன வையும், இவைக்கு வேற வேலையே இல்ல. எனிவே கணக்கு பார்த்துட்டே திராவல, இன்னும் 4 ஆளுல கூப்பிடணும். எங்கிட்ட போய் தேடி பிடிக்க போறேனோ தெரியல. நானு அந்த வேலை இவளாச்சு வீட்டுல இருக்குதானே. டீ மாறி இன்னைக்கு கூப்பிடலா நீங்க வாடி ஒரு நிமிஷம் வரதேக்கு சாணி அங்க அள்ளி போட்டுட்டு வரதே இரு. சரி டீ வேமா வாடி. இன்னைக்கு இல்ல டீ நம்ம காட்டுக்கு பருத்தி புடுங்க வாரியா டீ. சரிக்கே எத்தனை மணிக்கு போவே, நான் வரதேன். சரி டீ 3 மணிக்கு மேல வந்து நான் அழைக்கிறேன், அப்ப வரியா? ஓகே இன்னும் ஆள் கூப்பிடல. ஆமா டீ ஒண்ணையா அந்த முத்து மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன், இன்னும் 3 ஆள் வேணும் டீ. சரிக்கே நான் வேணா இன்னும் 2 ஆள் கூட்டிட்டு வரட்டுமா? இனி வேலைக்கு கூப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்ல டீ, நீ ஓ வீட்டுக்கு தாண்டி வரலானிட்டு இருந்தேன். நான் வரதேன் பருத்தி இருக்கேன். டீ இன்னும் 2 பேர் வேணும் டீ. இன்னும் 2 பேர் வேணுமா? அந்த கீதாவையும் பெரிய பண்ணி அழைச்சு வரட்டுமா? டீ அவ்வளவு 2 பேர் வந்தாவளே, 2 பேர் மாலு கட்டி கிடப்பாளுவல்ல டீ. அவளுக்கு போடுற சண்டைகளுக்கு 2 ஆள் வேணுமே டீ. இல்ல அவளுக்கு எப்படி வேலை செய்வாளுங்க, நான் எப்படி அவளுக்கு சம்பளத்தை கொடுப்பேன்? போய் ஒருத்தமா சண்டை போடுவாளுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ சரி டீ, நீ அழைச்சுக்கு வா. எனக்கு வேலையை ஒழுங்கா முடிச்சு விட்டாளுன்னா போதும் டீ. தண்ணி வீமா கொதி. ஏடி பெரிய பொண்ணே என்னடி பண்ணுத? பானை தூக்கி அடுப்புல வச்சிருக்கவ. இல்ல கே மாமியாரு, குடி தண்ணி வேணும் டீ, கொண்டு வாட்டிட்டு சொன்னாவ. தேக்க தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். ஏடி மொத்த கொட்டி அடுப்புல வச்சிருக்கவ, கொஞ்சமா கேஸ்ல வச்சு கொடுக்காம ஏடி? ஓயாம கேக்குறவங்க என்ன பண்றது? நானு 10 தேல நானு பானை தூக்கி அடுப்புல வச்சிருக்கேன். கேஸ்ல ஒரே நாள் காலியா போகும்ல. எப்படி என்னோட சிக்கனா ரொம்ப முக்கியம்ல. உன் சிக்கனத்துல தெருப்பெடுத்து தாடி அடிக்கணும். ஏடி இப்படி யாராவது பண்ணுவாளடி? அதுக்கு நீ பாத்திரத்துல ஊத்தி வைக்கணும் டீ. அது ஏடி இப்படி பானை தூக்கி வச்சிருக்கவ? ஆமாடி, நீ இவ அப்பால இருந்து இப்படியே மண்ணுதாவ. நானு நீ என்னதான் பண்ணி முடிக்கறான்னு நானும் உட்கார்ந்து பார்க்கலாம்னு இருக்கேன். யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பெத்தல பானை தூக்கி அடுப்புல வச்சிருக்காவ. பிளாஸ்டிக் கொடுத்து வச்ச இலை போயிரும் இல்லையா, அதுக்கு தே பித்தல பாத்திரத்தை தூக்கி வச்சிருக்கேன். போதும் டி, ஓ வழக்கம். இதுக்கு மேல கேட்டா என் கால நத்த வந்துரும் போல இருக்கு. பெரிய பொண்ணு, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? நீ ஏதாச்சும் கேக்குறியா? நீ ஓ வேலையே பாக்குறவ. இப்ப கேக்குதேன், எதுக்கு வந்தீரு? கருப்பாயக்க காட்டுல பருத்தி போட மாட்டி, அதனால கூப்பிட்டாவ. நீ வர்றியா? நானும் வருதேக்கா, வீட்லயே இருக்கும், எனக்கு போர் அடிக்குது. ஏகே அந்த மீனாவை கூப்பிடவே இல்ல, அவ வந்தாதே நானும் வருவேன். ஆமாட்டி, அந்த மீனாவை தேடி அழைக்க போதேன், ஆள் கம்மியா இருக்குதுல, அவள் தான் வருவா. ஏடி பெரிய பொண்ணு, நீயா சொல்லுத? அவளுக்கு உனக்கு எப்போ 7ஆம் பத்தமால இருக்கும். இன்னைக்கு நம்ம நீ அவள வந்தது நானும் வருவேன்னு சொல்ற. நீ வேற அவ மேல பாசம் ஒண்ணும் கிடையாது. நீ வாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிடாதே, அவ மேல வெறியோட இருக்கேன் நானு. நான் கொலை எழுதி பேசுனதே என் மாமியாட்ட வந்து ஏத்தி விட்டுக்கால் கேவ. அவள 2ல 1 நான் பார்க்க விட மாட்டேங்க. குடுமையை பிடிச்சி ஆட்டுட்டு பாரு ஆட்டு. நான் பார்த்து கேக்குதே, அவ கையில சிக்க மாட்டாவேக்கா. கூப்பிட்டீங்கன்னா காட்டுக்கு வருவாள் கண்டிப்பா. அங்க வச்சு அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. அவ இந்த இன்னைக்கு புட போடல, எனக்கு இதை பத்தி பேசக்கூடாதவ. ஏடி பெரிய பொண்ணு, அங்கெல்லாம் வந்து மலை கட்டிடாதடி. அப்ப நான் கருப்பாயக்கா அப்பயே சொல்லிட்டு போனவ. அதுக்கெல்லாம் வந்து சண்டையில போட்டேன்னா நான் பைசா தர மாட்டேன். ஏகே உனக்கு எதுவும் நான் பிரச்சனை கொண்டு வர மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அவளை. என்னமோ பண்ணிட்டு நீ, ஆனா என் சம்பளத்துக்கு மட்டும் ஒரே வச்சாதே. அந்த மீனா எங்க இருக்காளோ தெரியலடி, நான் போய் அவளை எங்க இருக்கான்னு பார்த்து அழைச்சிட்டு கூட்டு வரதே. ஏன் இந்த காத்து வந்து இந்த அடுப்பை அணைச்சு கொடுத்தே, காத்து வந்து இப்படி அமர்த்தி விட்டுட்டு அடுப்பு மறுபடியும் நான் எப்ப பத்த வச்சு எப்ப கொதிக்க? போதும்டி பெரிய பொண்ணு, இதுக்கு மேல வைக்காதடி அடுப்புல. வெடிச்சு போகும்டி பானை. வச்சிட்டு போய் வீட்டுக்குள்ள வேற ஏதாவது வேலை என்ன பாருடி. நான் வேலையை பார்க்க எனக்கு தெரியும், நீ போ பேசாம. இதெல்லாம் மனுஷன் பேசுவானாடி? உங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப இவ என்ன பண்ணுவான்னு வந்து விட்டு பாத்துட்டே இருக்காள்வ. என்ன ஆப்பம் அம்பளைகளோ தெரியலடி. யோ என்னையா நினைக்க நீ? அரிசியை கூட ஒழுங்கா புடைக்க மாட்டேத நீ. ஏட்டி நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்குதே. அம்மா நல்லா பண்றீரு, நான் பாக்குறேன் இல்ல. உங்க கடை தண்ணிக்கு வந்தா கூட எவ்வளவு பார்த்தாலும் கிண்டல் பண்றாங்க நீ. அந்த அளவுக்கு இந்த வயசுலயே முடி மண்ணு நரைச்சு போய் கிடக்குது நீ. அம்மையா அப்ப எனக்கு போட்டு உனக்கு வளர்த்தாவன்னு தெரியல, இப்படி இந்த வயசுலயே நரைச்சு போய் கிடக்குது. ஏதோ எனக்கு கட்டண புண்ணியத்துல உனக்கு இப்ப நல்லா சாப்பாடு கிடைக்குது பாத்துக்க. நரைச்சு முடிக்கல கொஞ்சம் கையில அடிச்சு தொலைனா என்ன? அம்மா எப்பயும் நீ என்னடி பண்ணுனவ? ஏன்டி அவளை எழுத்து பேசுத? பேசப்படாத நானு. இப்ப நான் ஒண்ணு கேக்குதேன், நீ அதுக்கு ஒழுங்கா சொல்லு. நீயா கேட்டு தொலையும். எனக்காவது பரவாயில்ல, இப்ப முடி நரைச்சிருக்குது. உனக்கு என்னடி அப்பயே கல்யாணத்தப்பையும் முடியெல்லாம் நரைச்சு போய் கிடந்த? டை அடிச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஏன் இப்ப பேசுற? ஏமா போய் இப்ப இழுத்து பேசுறீ? இப்ப நான் கேக்குதே அது பத்தி சொல்லு. உன் அம்மா போய் உனக்கு அடிக்க போடலையோ, பண்ணி கிடந்தையோ? உனக்கு போய் முடியலாம் நரைச்சு போய் கிடந்தோ அப்பயே? என்னையா வாய் நீளுது? வாய் ஊசி உள்ள வச்சு காச்சிட்டு தாச்சு. நம்ம வேலைய பாரு. மட்டும் நல்லா மாட்டியே பேசுவாளா? நான் ஒண்ணு கேட்டா போதும் வாய் மூட அது மட்டும் பேசுவா. மீனா என்னடி வேணும் உனக்கு? ஏண்டி வேணும் மீனா ஏல விட்டுக்குதே? என்னடி கொடுமையால இருக்கு? இப்ப தாண்டி வந்து கூட்டி அதுக்குள்ள ஏண்டி வம்புக்குறே? எதுக்கு வந்த நீ மொத அத சொல்லுடி. இல்லடி மீனா, கருப்பாயக்கா இருக்கால்ல, காட்டுல பருத்தி புடுங்கணுமா, அதுக்கு ஆளு கூப்பிட்டாவ. உன்னையும் கூப்பிட்டு போலான்னு வந்தேன், வருவியா? எப்படி போவீங்க? நான் வருவேன். ஒரு 3 மணிக்கு மேல ஆகும்டி. வா அப்ப கிளம்பி எல்லாரும் காட்டுக்கு வந்துருங்க. எல்லாருமே எத்தனை பேர் வருதாவ? மொத்தம் 5 பேருடி. ஏடி நீ வந்துடுடி காட்டுக்கு நேரா. டேய் அப்ப நான் கிளம்புதேன். ஏடி மாறி கூட்டலாம் வந்துட்டாவளா? நமக்கு 5 பேர் மொத்தம் வந்திருக்காவ. ஏடி 4 பேர் இருக்கவ, இன்னொருத்தி எங்க? அந்த நிக்கிற அப்புறம் மீனா எனக்கு பயந்துட்டு அங்க போய் நின்னுட்டு. ஏய் யாருடி அவ? எனக்கு யார் மேலயும் பயம் இல்லடி. எனக்கு எதுக்கு உங்க மூஞ்சி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணும்? நான் வந்து இங்க நிக்கேன். தேவையில்லாம என்ன பத்தி எல்லாம் பேசுனீரே பாத்துக்கங்க. எல்லாரும் மணி ஆஞ்சு ஆஞ்சு. ஏடி மீனா நீ அங்கே இருடி. எனக்கு வேலை ஒழுங்கா நடக்கணும், நீ அங்க வந்தா சரியா வரும். சரிங்க, நாங்க பாக்குற வேலைய நீங்க போறீங்களா? நீங்களும் இப்ப சேர்ந்து பாக்க போறீங்களா? ஏடி நான் தனி பண்ண, நான் என்னது போய் சும்மா உட்காருது? என் காட்டுல நான் வேலை செய்வேன்.
பெரிய பொண்ணே அவ கூட அம்பளுத்துறாதட்டி வேலையை முடிச்சிட்டு போய் நீ என்னமும் பண்ணிட்டி இல்லாட்டி அந்த அக்கா காசு கொடுக்க மாட்டாவ சரிக்கா நான் பாத்துக்கிட்டேன். ஏய் கருப்பா இருக்க இப்போ ஏன் மாலை வர மாதிரி இருக்குது சின்ன சின்னதா துளி விழுந்துட்டு இருக்கு சாமட்டி ஏமாலே சார விழுந்துட்டு இருக்குது எனக்கும் தெரியுது வேமா பருத்தி எடுங்க வேமா முடிச்சிட்டு வேமா போ வீட்டுக்கு கருப்பா இங்க எடுத்துட்டு தான் இருக்குதா அப்புறம் என்ன எடுங்க இங்கிட்டு எடுக்குறதா நான் 10 கையா இருக்குது மொத்த கையில ஒண்ணு நாளே எடுக்க முடியும் என்ன தாய் நீ பையாவே எடுமா ஓ கருப்பாயக்கா என்னடி வேணும் உனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வாரியா? ரொம்ப தாகமா இருக்குது. என்னடி இவ பண்ற கொடுமை கூத்தும் இப்பதானடி வந்தவ அதுக்குள்ள தண்ணி தாக இருக்குதான் என்னமோ 10 சாக்கு புடிங்கி போட்ட மாதிரி பேசுதா வீணா வாய் சும்மா இருக்காது இவளே வாண்டடா வந்துருக்காளே உங்களுக்கு ஏடி கருப்பாச்சி உங்க கேட்டேன் நான் அந்த கட்ட கேட்ட உனக்கு என்ன வலிக்குதான்? ஐயோ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாளுங்கள போல நீ சும்மா இருங்கடி வேலையமா பாருங்கடி தேவையில்லாம பேசாம பெரிய பொண்ணு உனக்கு தண்ணி தானே நான் கொண்டு வரேன் பேசாம மட்டும் வேலைய பாரு ஏடி நான் உங்ககிட்ட தானே கேட்டேன் இவ தானே வந்து நான் இன்னும் தண்ணி போற மாதிரி ஏனி வாங்கி முடிச்சு சொல்றேன். ஏடி மாறி ஒரு வழியா வேலைய முடிச்சிட்டா வட்டி இப்ப தேங்கொத்து நிம்மதியா இருக்குது நமக்கு இவங்க 2 பேரும் வந்து அம்பளத்துருவாளுகளோ பயந்துகிட்டே இருந்தேன் நானு அப்படியோ சமாளிச்சு வேலையை முடிச்சிட்டாவ எனக்கு பைசா கொடுத்துருவே இல்ல நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் சும்மா தாண்டி சொன்னேன் நான் கொடுத்துற வேண்டிய சம்பளத்தலாம் பெரிய பொண்ணு எங்கடி காணல நம்ம கூட தான வந்தாவ எங்கக்க நம்ம கூட தாக்க வந்தா காணடியே பெரிய பொண்ணு எங்கடி இருக்க பெரிய பொண்ணு இன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டாலும் இருக்கேன் எங்கடி போன மூதேவி எங்க நான் காணல பதறி போனடி இன்னைக்கு சொல்றது நாங்க தானே உட்காந்துருந்தேன் நீங்க வருவீங்க நான் உட்காந்துருந்தா நீங்க என்ன வீட்டு வந்துட்டீங்களா? நல்ல வேலை இப்பயே நான் திரும்பி பாத்துட்டு இல்லைன்னா அங்கேயே கிட்ட வேண்டியதை நீங்க வருவீங்க. நீ கூறுகிட்ட நீ எங்கடி வந்து எல்லாரும் ஒண்ணா தாண்டி இருந்தா நான் கிணத்துல போய் தண்ணியை குடிச்சிட்டு முகத்தையெல்லாம் கழுவிட்டு வந்தேன். என்னக்கே ஆச்சு என்னாச்சு பெரிய பெரிய பொண்ணு நம்ம கூட தான வந்தா காணல திருப்பி பார்த்தோம் அதே கத்துறோம் வந்துட்டு அவளே வந்துட்டா ஆமா இவளாவது தொலைஞ்சு போறதாவது நம்ம எல்லாம் தொலைச்சிட்டு ஓடிவா ஏடி மீனா உங்ககிட்ட யாட்டி சொல்லுவா வேலையை ரொம்ப பார்த்துட்டு போட்டி போக என் மேல இருக்க பாசல தேடுறா உனக்கு என்ன வைத்தச்சல் ஆனா பாத்துக்கிட்டு அங்க இருந்து வம்பளுத்திட்டு வரத வாயை முடிக்கிட்டு வந்துரு இல்லன்னா அவளை நான் எந்த வச்சு அடிப்பேன்னு தெரியாது. நடி அடிப்பையா இங்க அடிச்சு பாரு டி ஆரம்பிச்சிடாதடி மறுபடியும் வீட்டுக்கு போகலாம்டி இல்லக்கா இவ்வளவு ஒரு 2 ஒண்ணு பார்க்க நான் விட மாட்டேக்கா. ஆமாடி பெரிய பொண்ணு அங்க இருந்து வரும்போதெல்லாம் என்கிட்ட உன்னை பத்தி ஏசி பேசிட்டு இருந்தா என்னடி பேசுறேன் என்ன பத்தி? இது ஏன் வாய் நான் எதையும் பேச உனக்கு என்னடி நீ வாட்டி அடிக்குதா பெரிய பொண்ணு நான் உன்னை பிடிச்சிட்டு எந்திரடி ஐயோ எதிரி அடி முனிய போற என்ன பண்றேன்னு நீ பத்திருக்கு வாட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீ சேர்ந்து கொலை பாக்கறீங்களா ஏன் இடுப்பு உடைச்சு விட்டாடி இவ ஏத்தி தள்ளி விட்டுட்டு பெரிய பொண்ணு போதும் இதுக்கு மேல சண்டை போட்டு அவ செத்துருவாடி அப்புறம் கொலைக்கத்துல எல்லாரும் ஜெயிலுக்கு தேடி போணும் பாருங்க அவ தெக்க நீ முதல்ல ஏத்தி விட்டா கீழே தள்ளி விழுக தெரிஞ்சல நானே பெரிய பொண்ணு என்னடி நான் கீழ விழுகும் உன்னை பிடிச்சிட்டேடி உனக்கு என்ன ஆளடி அவனை இப்படி தள்ளி விட்டு இடுப்பு உடைச்சு விட்டியேடி இதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா பாத்துக்கேடி நானே போலீஸ்ல போய் சொல்லுவேன்டி எல்லாரும் பெரிய பொண்ணுக்கு காரணம் போய் சொல்ல வேண்டி பாத்துக்க நீ தாண்டி சொன்னா அவ என்ன ஏசி பேசினாடி இப்ப நீ என்ன இப்படி சொல்லுத லேகிலி விட்டு தொட்டில ஆட்ட கதையெல்லாம் போச்சு